தமிழ் கூடத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய அரசியல் செய்தியை நாம் இப்பொழுது பார்ப்போம். 2 தினங்களுக்கு முன்பாக செந்தமிழன் சீமான் அவர்கள் நம்முடைய திரை நட்சத்திரமாக தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் திரு ரஜினி அவர்களை சென்று சந்தித்த செய்தி மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏனென்றால் ரஜினி அவர்களை எல்லாரும் சென்று சந்திப்பார்கள், அது தவறில்லை. அவருடைய ரசிகர்கள் சந்திப்பார்கள், அவருடைய நலம் விரும்பிகள் சந்திப்பார்கள், அவருடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் சந்திப்பார்கள், சரிதான். ஆனால் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் வரலாற்றில், தன்னுடைய அரசியலில் அவர் கால் வைத்து நாம் தமிழர் கட்சியை தொடங்கியதில் இருந்து ரஜினியை ஒரு விரோதியாகத்தான் இங்கே சித்தரித்துக் கொண்டிருந்தார். அந்த சூழலில் இப்பொழுது ரஜினியை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதுதான் இப்பொழுது ஒரு விவாத பொருள். ரஜினி அவர்கள் இந்த சந்திப்பிற்கு பின்பாக சீமானுடைய கட்சியை சேர்ந்த துரைமுருகன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சிறந்த மனிதநேயமிக்க ஒரு நல்ல ஒரு மனிதரை சந்தித்து ஆசி வாங்கினோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதில் எத்தனையோ அர்த்தங்கள் பொதிந்திருக்குது. ஏனென்றால் அப்படி சொல்லிய சாட்டை துரைமுருகன் கூட கடந்த காலங்களில் பொதுக்கூட்டங்களிலும் சரி, அவருடைய ஊடகமான சாட்டை ஊடகத்திலும் சரி, மிகவும் தீவிரமாக ரஜினியை அவர் அதாவது வெளியே சொல்ல முடியாத கொச்சையான வார்த்தைகளால் அவர் மிகவும் அசிங்கமாக திட்டி தீர்த்த வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் இன்று எப்படி அவர் ரஜினி புனிதரானார், மனிதநேயமிக்க மனிதரானார், நல்ல மனிதரானார், அரசியல் பேசினார்கள். சீமான் அவர்களும் ரஜினி அவர்களும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் அரசியல் பேசினார்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த 2.5 மணி நேரம் ரஜினியுடன் சீமான் அவர்கள் அரசியல் பேச இப்பொழுது அவருக்கு என்ன வந்தது அப்படிதான் இப்போடைய கேள்வி. இப்போ நம்ம அதுக்கு முன்னால் போகணும், கொஞ்சம் பின்னால் நோக்கி பயணித்தோம் என்றால், சிறிது காலத்துக்கு முன்பாக சீமான் அவர்கள் ரஜினியை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர் கர்நாடகத்துக்கு சேர்ந்தவர், மராட்டியக்காரர், அவர்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோணங்களில் சீமானும் ரஜினியை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ரஜினியை தன்னுடைய திரையுலகத்தை சார்ந்தவர் என்பதை கூட பார்க்காமல் மிகவும் ஒரு கோபமான முறையில் ரஜினியை பற்றிய ஒரு விமர்சனங்கள் அவருடைய வாயிலிருந்து நிறைய வெளிவந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் இன்று ரஜினியை சந்தித்து அவரோட உணவு அருந்திவிட்டு 2.5 மணி நேரம் அரசியல் பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்தது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு முன்பாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். விஜயுடைய கட்சியும் எங்களுடைய கட்சியும் இணக்கமாக செயல்படும், தம்பி வரட்டும், தம்பிக்கு நான் தான் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறேன், தம்பியை அதாவது விஜய் தம்பியை, சீமான் சொன்னது, விஜய் தம்பியை இந்த கட்சி ஆரம்பிக்கும் விஷயம் தொடர்பாக கிட்டத்தட்ட 10 தடவைகள் மேலே சந்தித்து விட்டோம், நாங்கள் தனிமையில் சந்தித்து கட்சியை பற்றி பல்வேறு திட்டங்களை வகுத்தோம், இப்படிலாம் நிறைய விஷயங்களை அவர் பொதுவெளியில் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் விஜய் சொல்லவில்லை, நடிகர் விஜய் அவர்கள் சொல்லவில்லை. சீமான் அவர்கள் தான் நாங்கள் விஜயை சந்தித்தோம், போனோம், வந்தோம், விஜய் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், விஜய் கட்சியும் நாங்களும் அப்படி செயல்படும் எப்படி செயல்படும்லாம் சொன்னார். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் விஜய் அந்த அரசியல் கட்சியாக அறிவித்து அவருடைய மாநாடு நடத்தி முடித்த பிறகு, அவருடைய கொள்கைகளை அறிவித்த பிறகு, அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொல்லிய பிறகு சீமான் அவர்கள் மிகவும் தீவிரமாக விஜய் எதிர்ப்பு நிலையை கையில் எடுத்து பேசினார். ஒரு கட்டத்தில், அதாவது மிக தீவிரமான எதிர்ப்பு நிலை, சாதாரணமாக எதிர்ப்பு நிலை என்று சொல்ல முடியாது. தம்பி நீ ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, நடுசில் நிற்காத, நின்னா குப்பலாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் கருத்தெல்லாம் சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, கருவாட்டு சாம்பார்னு சொல்லாத அப்படின்ட்டு அவருடைய தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ற 2 கண்கள் என்று சொன்னதை வைத்து மிகவும் கோபமாக, மிகவும் ஆக்ரோஷமாக அவர் மீது விவாதத்தை தொடங்கி வைத்தார். அது பேசும் பொருளாக
எல்லா இடத்திலும் நிலவியது. அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கும் விஜயினுடைய புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தம்பிமார்களுக்கு இடையே மிகுந்த ஒரு அறிக்கை போர்களும் ஊடகத்தின் வாயிலாக சண்டைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது தினம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நம்முடைய அண்ணாச்சி ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்து 2.5 மணி நேரம் தீவிர அரசியல் பேசினார் என்கிறார்கள். இந்த ரவீந்திரன் துரைசாமி என்பவர் யார் என்று நாம் ஒரு பக்கம் அந்த அண்ணாச்சியை பற்றி நம்ம விவரங்களை எடுத்தோம் என்றால், அவர் தீவிரமான RSS பற்றாளர். RSSக்காக பல இடங்களில் பாராட்டி, RSS கொள்கைகளை பாராட்டி பேசியே பல ஊடகங்களில் அவர் பேட்டியளித்திருக்கிறார். நேரலையில் கூட அவர் சொல்லியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களில் அவர் பிஜேபியோடும் RSS இயக்கத்தோடும் ஒன்றிணைந்து செல்வது போன்ற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினாலும் சீமானை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காமல் சீமானுடைய வருகை நாளைக்கு தமிழகத்தில் புரட்சி புயலாக வீசும், தமிழகத்தில் சீமான் ஆட்சியை பிடிப்பார், இந்த ஒவ்வொரு ஜாதியினரும் நாடார், அகமதலியார், தேவர், செட்டியார், பல்லர், பறையர், இப்படி ஆசாரியார், பிள்ளைமார் என்று ஜாதி வாரியாக பெரிய கணக்கை கொண்டு வந்து அந்த கணக்கின் மூலமாக சீமானுக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்கும் என்றெல்லாம் அவர் ஒரு கட்டத்தில் பேசினார். இப்பொழுது அவர் ரஜினியோடு சீமானை பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ரஜினி அவர்களை பொறுத்த மட்டில் அவரோடு அரசியல் பேசுவதற்கு சீமானுக்கு என்ன இருக்கிறது? ரஜினி எந்த அரசியல் கட்சியின் தலைவர்? இல்லை அவர் அரசியலில் இனி ஈடுபட போகிறாரா? ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தன்னை சார்ந்தவர்களையும் தன் ரசிகர்களையும் இந்த தமிழக மக்களையும் நான் அரசியலில் இறங்கப் போகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி அதைவிடையும் தீவிரமாக தன்னுடைய ரசிகர்களை கழுத்தறுத்து இன்று நான் அரசியலில் குதிக்கவில்லை என்று ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். சொல்லப்போனால் 1996 தேர்தலிலே அவர் ரஜினி வாய்ஸ் என்று அவர் பல்வேறு கருத்துக்களை ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக உதிர்த்தார். நரசிம்மராவ் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லினார். அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் அரசியலில் இறங்கி விடுவார் என்று பல்வேறு அவருடைய நலம் விரும்பிகளும் ரசிகர்களும் நம்பிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு படம் வெளிவரும் பொழுதும் நான் அரசியலுக்கு வருவேன், கடைசியாக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியில் என் கட்சி போட்டியிடும் என்றெல்லாம் அவருடைய திருமண மண்டபத்தில் கூட்டிய கூட்டத்தின் மத்தியில் அவர் பிரமாதமாக பேசி அனைவரையும் ஏமாற்றி சென்று விட்டார். அதாவது உண்மையிலே நீங்கள் நினச்சிங்கன்னா ரஜினி ரசிகர்கள் மிகவும் பாவம். எனக்கு நிறைய வேறு நண்பர்கள் ரஜினி ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிகவும் வருத்தப்பட்டு மனசுக்குள் வருத்தப்படுவாங்க. கண்டிப்பாக வெளியே விட்டு விடுக்காங்களா என்னன்னு தெரியாது, மனசுக்குள் வருத்தப்படுவாங்க. என்னுடைய ஊரை சார்ந்த வள்ளியூரை சார்ந்த ஒரு நண்பரெல்லாம், மணியன் என்று ஒரு நண்பரெல்லாம் ரஜினிக்காகவே வாழ்ந்து ரஜினிக்காக உயிரை விட்ட கதையாக அவர் இறந்தும் போய்விட்டார். அவர் திருமணமே முடிக்காமல் இருந்து ரஜினி என்று தீவிர ரசிகராக இருந்து அவர் மறைந்து விட்டார். அதேபோல் நிறைய நண்பர்கள் இன்றும் எங்களுடைய ஊரில் இருக்கிறார்கள். முருகன், எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு தையல் கலைஞர் ராஜா என்று ஒரு நண்பர் இருக்கிறார். இப்படி பல்வேறு நண்பர்கள் ரஜினி மையமாக வைத்து ரஜினிக்காக ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்தி வரக்கூடிய நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்களுக்கு இந்த அரசியல் பாதையை காட்டுவோம், அரசியல் ஆசையை காட்டி அவர் ரஜினி கழுத்தறுத்து சென்றார். அது வார்த்தை அதிகமாக இருந்தது என்றால் அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு ரஜினி ஏமாற்றி விட்டார் என்று கூட நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட அரசியலில் இறங்குவதற்கே பயப்பட்டு ஒதுங்கி நிற்கிற ஒரு மனிதரை இவர் எதற்காக சென்று சந்திக்க வேண்டும்? ரஜினியை பொறுத்த மட்டும் அவர் யார் கூப்பிட்டாலும் போவார். திமுக மேடைக்கும் செல்வார், காங்கிரஸ்காரங்க கூட்டத்துக்கு போட்டாலும் அதுக்கும் போவார். இன்னைக்கு கூட இன்றைய தேதியில் இன்று காலை நடந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராகிய ஜானகி அம்மாள் அவர்களுடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சியை அஇஅதிமுக கட்சி தலைமை கொண்டாடுகிறது. அந்த மேடையில் கூட இன்று காலையில் அவர் காணொளி மூலமாக பேசியது நாம் அனைவரும் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக கண்டோம். அப்படி அவர் ஒவ்வொரு கட்சியினருக்கும் சென்று கொண்டிருக்க வேளையில் இவர் அவரை சந்தித்தது என்ன மர்மம் என்பது இப்பொழுது பேசு பொருளாக உள்ளது. எனக்கு தெரிந்த வரையில் சில விஷயங்கள் கூட இப்படி இருக்கலாம். ரஜினி அவர்களை வைத்து இப்பொழுது ஜானகி அம்மையாருடைய 100ஆண்டு விழாவில் ரஜினி பேசியிருக்கிறார். அவருடைய அதிமுக கட்சியினோடு ஏதாவது பேசியிருப்பார் கண்டிப்பாக. விஜய் அவர்களுடைய கதவு சீமான் அவர்களுக்கு மூடப்பட்டு விட்டது,
சீமான் அவர்களுக்கு விஜயை வைத்து விஜயனுடைய கட்சியின் மூலமாக தன்னுடைய அரசியல் பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்த ஆசை நப்பாசியாக நிராசையாக போய்விட்டது. அதே சமயம் ரஜினியை மையமாக வைத்து இனி ரஜினி அதற்கு பின்பாக விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய அணிகளை திரட்டி நாம் இந்த அரசியல் களத்தில் உலா வரலாமா என்ற எண்ணம் சீமான் மனதில் எழுந்த காரணத்தின் காரணமாகத்தான் இன்று இந்த சந்திப்பு 2 தினங்களுக்கு முன்பாக ரஜினியோட அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. 2 பேரும் போய் சாப்பிட்டாங்க. பல்வேறு கருத்துக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுதாங்க. ரஜினியின் காலில் விழுந்து சீமான் அழுது புரண்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனக்கு அரசியல் வாழ்க்கையை பறிபோய் விட்டது, புதிதாக ஒரு அரசியல் முயற்சியை நாம் தொடங்க வேண்டும், அந்த அரசியல் ஏற்பாட்டிற்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியதாக பல்வேறு கருத்துக்கள் உலா வருகிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் முற்றிலுமாக நமக்கு ஏற்ற வகையில் அதை மறந்துவிட்டு சீமான் அவர்கள் முக்கியமாக எதற்காக சந்தித்தார் என்றால் விஜயோடு ஏற்பட்ட கூட்டணி முறிந்துவிட்டது. அது கூட்டணி என்று இல்லை, கூட்டணி ஏற்படாமலே முறிந்துவிட்டது. விஜயுடைய கட்சியின் மீது அவர் வைத்திருந்த ஒரு கனிவான பார்வை மாறிவிட்டது. இனி அவர் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவும் எதிர்க்க வேண்டும், விஜயும் எதிர்க்க வேண்டும், அதிமுகவை எதிர்க்க வேண்டும், பிஜேபி எதிர்க்க வேண்டும். அப்படி நம்முடைய அரசியல் வாழ்வு எங்கு போய் முடியும்? நம் பின்னால் அணிவகுத்து செல்ல ஆட்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம் அவருக்கு ஒரு ஏற்பட்ட பயத்தின் காரணமாகவும் தற்பொழுது ஒரு பெரிய பேசும் பொருளாக ஒவ்வொரு சீமான் கட்சியில் உள்ள நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை காரணம் காட்டி இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவது போன்ற ஒரு செய்திகள் நிறைய வருகிறது. இப்பொழுது தற்சமயம் விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்த பிறகு நிறைய செய்திகள் அது போன்று வெளிவருகிறது. இந்த செய்திகளெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று நாம் நினைக்கும் பட்சத்தில் இந்த சந்திப்பை இவர்கள் தன்னுடைய கொள்கையை மறந்து, தன்னுடைய தமிழ் தேசியம் என்ற கொள்கையை மறந்து, ரஜினி அவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கைகளுக்கு அவருக்கு ஈடுபாடு உண்டா அதனை அவர் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீமானுடைய மிக முக்கிய கொள்கையே தமிழ் தேசிய கொள்கை தான். அவர் சீமான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த அளவிற்கு அவர் ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொண்ட காரணமே தமிழ் தேசிய இயக்கத்தை பற்றியும் தலைவர் பிரபாகரனை பற்றியும் அவர் பேசி வருகிற பல்வேறு இணக்கமான கருத்துக்கள் அவருக்கு மத்தியில் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு ஆதரவையும் அங்கே ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை. இந்த சூழலில் தமிழ் தேசியத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு நண்பரை, ஒரு நடிகரை, ஒரு உச்ச நட்சத்திரத்தை இவர் சந்தித்து உரையாடியதன் மூலம் சீமான் தன் கொள்கைகளை சங்கிகளிடம் அடகு வைத்து விட்டாரோ என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் சீமானுக்கு புதிதாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், சங்கிகள் என்றால் நண்பன் என்று பொருள் என்று. அந்த அளவிற்கு ஏற்கனவே ரஜினி அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா கூட ஒரு திரைப்பட விழாவில் கூட என் அப்பாவை எல்லாரும் சங்கிகள் என்று அழைப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த அளவிற்கு மோசமான வார்த்தையாக உள்ள சங்கியை இவர் சகோதரர், நண்பர் என்று புதிய இலக்கணத்தை சீமான் கற்பிக்கும் பொழுது சீமானுடைய பாதை இன்று ஆரியத்தை நோக்கி, RSS இயக்கத்தை நோக்கி, ஏற்கனவே நம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சீமான் மீது கூறினார்களே, பிஜேபியின் 2வது அணி பி டீம், ஏ டீம், சி டீம் என்றெல்லாம் கூறினார்களே, அதுபோன்று ஒரு நிலையைத்தான் சீமான் இத்தனை நாள் கையாண்டு ஏமாற்றி வந்திருக்கிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் மீண்டும் நல்ல ஒரு எண்ணத்தை, நல்ல ஒரு ஆலோசனையை பெற வேண்டும். முக்கியமாக இன்று அவர் கட்சியில் இன்று ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிளவுகள், அம்மா காளியம்மா சகோதரி கூட பல்வேறு காரணங்களால் இன்று கட்சியில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். சீமான் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை என்று கூறலாம். 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரையும் ஓரம் கட்டினார் சீமான், ஒதுக்கினார். அதன் காரணமாக இந்த 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. சொல்ல போனால் அவர் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் ஒரு சில நண்பர்கள் தான் அவருக்கு வெளியே தெரிகிற மாதிரி 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாது என்று அவர் சீமான் பயந்த காரணத்தின் காரணமாக தான் இன்று ரஜினியை சந்தித்து ஏதோ திட்டமிடுகிறார். ஆனால் அவருடைய திட்டத்தின் வியூகம் இப்படியாக கூட இருக்கலாம். ஒருவேளை எடப்பாடியை அவர் தமிழனாக சொல்லாத காரணத்தினாக தமிழன் எடப்பாடி, செந்தமிழன் சீமான், விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவன், இப்படியெல்லாம் ஒரு கூட்டணியை அமைத்து நாம் இந்த வரக்கூடிய 2026 தேர்தலை நோக்கி அவர் பயணிக்கிறாரோ என்று கூட நினைக்க தோன்றுகிறது. அதே சமயத்தில் ரஜினி சந்திப்பு என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். ரஜினியோடு அரசியல் பேசுவது என்பது முட்டாள்தனமான விஷயம். அரசியலில்
கால் பதிக்க முடியாமலே விலகி தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றி ஒதுங்கி ஒரு பிஜேபியின் ஒரு 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 குரலாக ஒலித்து கொண்டிருக்கும் ரஜினியை சீமான் சந்தித்தது என்பது அவரோடு இவ்வளவு நாள் பயணித்த தமிழ் தேசியவாதிகள் அனைவரையும் அவர் கழுத்தறுத்தது என்பது போன்றதுக்கு தான் சமமாகும். சீமானின் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.